வசந்தி, உங்க அம்மாயிடம் போய் கேளு எரும மாடே. ரோஜாவை தாளாட்டும் தென்ற லைவ்ல தான் இருக்கீங்களா நீங்க இவ்வளவு நேரம்? புதினாவா? இல்லப்பா புதினாலாம் இல்லப்பா. நைட்டுக்கு என்ன செய்யறதுன்னு எனக்கே தெரியல. அது அப்புறமா தான் யோசிப்பேன் என்ன சமைக்கிறதுன்னு சொல்லி. புரியாது என்று சொல்லக்கூடாது. அவர்களை மாற்ற முயற்சி பண்ணுங்கள். மாறவில்லை என்றால் அவங்க தப்பு, உங்க தப்பு இல்லை. கண்டிப்பா சிவா, அது நான் நிறைய ட்ரை பண்ணிட்டேன். எனக்கு நிறைய பேக் கமெண்ட் போடும்போது அதை நான் சொல்லி புரிய வைப்பேன். சில ஜென்மத்துக்குலாம் சரி ஓகேன்ற மாதிரி, சரி சில பேர்லாம் சரிக்கான்ற மாதிரி ஓகே அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. சில ஜென்மங்கள்லாம் நீ என்ன சொல்றது, நான் இப்படிதான்ற மாதிரி இருக்கிறதுனால அது எனக்கு மனசு விட்டுட்டேன். நான் எதுக்கு நம்மளுக்கு எதுக்கு அந்த வேலைன்ற மாதிரி கம்மன்னு விட்டுட்டேன். அவ்வளோதான். அதெல்லாம் அவங்க விருப்பம், நம்மளாம் தலையிடவே கூடாது. சாமியோ, ஆமா சாமியோ, அப்படியா? நம்ம நலமாவா? யாரு நீங்க? வாங்க வாங்க, வெல்கம் டு மை சேனல். வாங்க வாங்க வாங்க. உங்க பேர் எனக்கு தெரியல. வாங்க, நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நான் நல்லா இருக்கேங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? உங்க பேர் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. ரோஜாவை வசந்தி மூடிட்டு போயிடு. அசிங்கமாக இருப்பேன். எனக்கும் ஆயிருக்கு, எனக்கும் பேச தெரியும். சரியா? நான் பேட் கமெண்ட்டு பண்ணேமாவா? நீங்கள் பேட் கமெண்ட் போட்டிங்களா? ஏங்க, எனக்கு பேட் கமெண்ட் போட்டதுக்கு யார் யாருன்னு என்னால் சரியாக ஞாபகத்துக்கு கூட வச்சுக்க முடியாதுங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் நான். சரியா? மறந்துடுவேன் நான். ஓகே. மணிகண்டன், மொங்கல் மணிகண்டன், வெல்கம் டு மை சேனல் மணிகண்டன். யூ ஸோ பியூட்டி. தேங்க்யூ ப்ரோ. உங்களுக்கு எத்தனை பசங்க? எனக்கு 2 பசங்கங்க. சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? அன்பான மாலை வணக்கம் உறவே. வாங்க சாமியப்பன், வாங்க வாங்க வாங்க. நான் பேட் கமெண்ட் பண்ண போகிறேன். பேட் கமெண்ட்லாம் பண்ணக்கூடாது கதிரேசன். ஓகே, குட் பாயாக இருக்கணும். ஓகேவா? அப்பா அம்மா நலமா? ரொம்ப நல்லா இருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்காங்க. டீ சாப்பிட்டீங்களா எல்லாரும்? என்ன பண்ணுறீங்க? மாலை வணக்கம். தேங்க்யூ 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 தேங்க்யூ. ஒரு நிமிஷம் நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க, நான் வந்துடுறேன். ஒரே நிமிஷம், டக்குன்னு வந்துடுவேன். வசந்தி ப்ளீஸ் மருத்துவர்கிட்ட போயிட்டு வாங்க. உங்கள்கிட்ட மன ரீதியான பிரச்சனை இருக்கு போல. அப்படிதான் இருக்கும், என்ன பண்ணுறது? யார் லைவ்ல இருக்கீங்க? அதுக்கப்புறம் யாருமே மெசேஜ் போடலையா?